ஒரு பக்கம் இங்கே மகேஷ் புலம்பிகிட்ருக்காரு. அவங்க மாமியார் வீட்டு ஆளுங்க வந்துட்டு போகவே மாட்டேங்கிறாங்களே, இங்கேயே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவரை நம்ப வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு மதின்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக அஞ்சலி வந்துட்டு, இன்னும் உன் மாமியார் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்துட்டு உன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட போனோன்னே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரே தொல்லையாக இருக்குது. வந்தோமா நச்சமா போனோமான்னு இல்லாமல் நான் ஓவர் ஆக்டிங் உனக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாட்டி வந்துட்டு கண் முழிச்சிடுறாங்க. பாட்டி எழுந்து வராங்க. அப்போ ஸ்டெப்ஸில் கரெக்டாக மகேஷ் வந்துடுறாரு. மகேஷ் பார்த்து ஏய் நீ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமா அஞ்சலி, லக்ஷ்மி எல்லாரும் வாங்க வாங்க என்னை வந்துட்டு திரும்பவும் கொல்றதுக்காக இப்படி அடிச்சு வச்சுருக்கியான உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வந்தவொடனே வந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் வந்தோடனே அப்படியே சந்தோஷம். அஞ்சலியுமே போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட இது பண்ணுறாங்க. நடிக்காமல் அவங்க பாட்டி மேலே பாசத்தில் எழுந்துட்டாங்களேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இன்னும் இவ ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கே, ஐயோ இந்த கேள்வி உண்மையை சொல்லிட்டு போகுதுன்னு யோசிக்கிறாங்க. பாட்டி வந்து என்னாச்சு, மாப்பிள்ளை மகேஷ்னு சொல்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்ல அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. என்னாச்சு, ஏதோ மாப்பிள்ளையை பற்றி சொல்ல வந்தாங்க பாட்டின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் டாக்டரை கூப்பிட சொல்கிறாங்க. மகேஷ் அப்படியே தயக்கத்துலேயே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் லேடி டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒன் மந்தில் வந்துட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை முதல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் மாப்பிள்ளையே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை பார்த்த அதிர்ச்சியில் தான், ஏதோ பயத்தில் தான் அவர் மயங்கி விழுந்துட்டுருக்காங்க. அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அவரை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உண்மையிலேயே நீங்கள் கிரேட்டு, சூப்பரு, அங்கங்கே ஒய்ஃப் இது பண்ணுறதே கஷ்டம், இங்கே வந்து ஒய்ஃபோட பாட்டியை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, இப்படி உட முடியாது, சூப்பர் சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் அவங்க இந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சு இது பண்ணி பார்த்துக்கினா இன்னும் சீக்கிரமாக குணமாயிடும்னு சொன்னதுனால யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே அஞ்சலியோட அம்மா நம்ம கூட்டிகிட்டு போயிடலாமா, அஞ்சலி என்ன சொல்வாளோ தெரிலன்ற மாதிரி முருகன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே அஞ்சலி கிட்டே போயிட்டு அஞ்சலி ஏன் இப்படி, அதாவது அஞ்சலியாக நடிக்கிற மதி ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா, அவங்க பாட்டி மாதிரி அவ்வளோ இது பண்ணாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. உடனே வந்துட்டு கரெக்டாக இதை இவனுக்கு டவுட் வந்துச்சு போல இருக்குன்னு மதி போயிட்டு, என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு பப்ஸை தின்னுட்டே யோசிக்கிறாங்க. இல்லை நீ உன் பாட்டி மாதிரி அவ்வளோ இது பண்ணியே, நீ தான் அஞ்சலி இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி, என்னையா நீ, நானே நடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டில் வயசானது இருக்குதே பாவம் நல்லா வரட்டுமேன்னு சொல்லிட்டு நினச்சி அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லாருமே அவங்க பின்னாடி போனாங்க. அப்போ நான் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருந்தால் என்ன போட்டோன்னு சொல்லிட்டு என் மேலே சந்தேகம் வருமா இல்லையா, ஏற்கனவே அவங்களுக்கு என் மேலே சந்தேகம், இப்போ இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வரதுக்கு நீயே பண்ண சொல்கிறியா அப்படின்னு கோபமாக கேட்க, இல்லை அப்படி இல்லை, நீ வேணால் இப்போவே சொல்லுண்டா, இந்த பப்ஸை கூட நீ ஏற்றிட்டு எனக்கான பணத்தை கொடு, நான் போய் மேய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் இல்லை வான்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணிடுறாங்க. சரி இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அஞ்சலிக்கிட்ட பேசலான்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு கரெக்டாக அஞ்சலி வராங்க. அம்மா நான் கிளம்புறோம்மா, பாட்டி கூப்பிட்டு போட்டுமா வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்களை நிற்க வைக்கிறதுக்காக நானே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ டாக்டரே சொல்லிட்டாங்களே நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரோ, நாங்கள் இங்கே இருக்கலன்னா மாப்பிள்ளை முகம் அவ்வளோவா அவருக்கு பிடிச்ச மாதிரி தெரியல இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒர்க் ப்ரெஷரு பாவம் வேலையில் நிறைய டென்ஷன் இருக்கும், அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை, நான் வேணால் அவரையே கூப்பிட்டு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை மகேஷ் ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டுருக்காங்க. இவ்வளோ எதுக்கு போய் பேசிகிட்டு இருக்கா தேவையில்லாமல் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.